ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 9. இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே ரேங்கிங் ஹையா வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆம்பிஷன். நீ நெக்ஸ்ட் ரேங்கிங்க்கு போக ட்ரை பண்ணு, நீ ஏன் ஈக்குவலுக்கு வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லியிருப்பா. சாலமன் நம்ம ஹீரோவை பேர் நான் ஏத்துக்கிட்டது நம்ம ஹீரோ ஸ்கூல்ல சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நான் என்னோட ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனா ஆஸ் வந்துட்டு எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க அந்த கார்டியன் மேல வந்ததுக்கே உங்களுக்கு இருக்கிறதுலேயே டாப்பஸ்ட் ரேங்கிங்க கொடுத்துருக்கலாம். ஆனா உங்களுக்கு ரேங்கே வரலாங்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு லோவஸ்ட் ரேங்க் கொடுத்தது உண்மையிலேயே மோசம் தான். இருக்கிறதுலேயே டாப்பஸ்ட் ரேங்க் உங்களுக்கு கிடைக்க போது நீங்க இந்த ஸ்கூல் ஆட்சி செய்யறதுக்கு உங்களோட ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏங்கப்பா இருமா டாப் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஏங்க உங்க கடையில ப்ரமோஷன் இருக்கா? என் ஃப்ரெண்டு இருமா ப்ரமோட் ஆகி டாப் ரேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளாரா எப்பவும் போல காமெடி பண்றா. நான் டாப் ரேங்க்லாம் இல்ல செகண்ட் ரேங்க் தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு மாஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் கம்மியான ரேங்க் எடுத்து இந்த பேப்ல ஸ்கூல் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த நெதர் வேர்ல்டு அப்படின்னு மோடியஸ் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று கற்பனை பண்ணிக்கிறான். அச்சோ இவன் பாட்டு ஒன்று பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பேப்ல இருமா தான் கண்ட்ரோல் பண்ண போறான் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல இருமா டாப் ரேங்கிங் வரணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை லவ் பண்ற ஒரு பொண்ணு நினைக்கிறா. கண்ணாடி போட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோவோட மத்த கிளாஸ்மேட்ஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. தம்பி நீங்க போகும்போது இந்த கிரீச்சரையோ கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கடைக்கார் வந்து கிளாராவை கொடுக்குறாரு. இப்ப ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஜிம்முக்கு கூட்டிட்டு போறான். பேபலஸோட ஸ்கூலுக்கு கீழே தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கிளாஸ் இருக்கு, அதுக்கும் கீழே தான் அந்த அண்டர் கிரவுண்ட் ஜிம் இருக்கு. பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா ஓடிடுதா. ஆமா ஆஸ் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஒரு பிஇ எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் படி தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமோட பேரு எக்ஸிகியூஷன் கேனன் பால். என்னது எக்ஸ்கியூஸ் மீ கேனன் பாலா அப்படின்னு சொல்லி கிளாரா எப்பவும் போல காமெடி பண்ணவோ ஆஸ் செம டென்ஷன் ஆகிறான். அந்த காலத்துல ரெண்டு டீமன்ஸோட லேண்டுக்கு சண்டை வந்ததுன்னா அந்த எக்ஸிகியூஷன் கேனன் பாலை வச்சு தான் ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த பால் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களை கொன்றும். அந்த மேட்ச்ல கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெரிட்டரி. ஆனா கவலைப்படாதீங்க மாஸ்டர், அதெல்லாம் அந்த காலம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த பால் தான் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். ரெண்டு டீம் இருப்பாங்க, அதுல பாலை தூக்கி எறிவாங்க. இன்னொரு டீம் மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்க வெளியே போய் நிக்கணும். அதுக்குன்னா அவங்க அவுட்னு கிடையாது. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கள நம்ம எரிஞ்சிட்டோம் அப்படின்னா வெளியே நிக்கிறவங்கள உள்ள கூப்பிட்டுக்கலாம். கிளாரா அவன் பாக்கெட்டை யூஸ் பண்ணி ஆளுங்களை வரப்பை அப்படின்னு சொல்லப்போ அவ கர்ஸ்ட் பப்பட்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய ஆளுங்களுக்கு பதிலா பப்பட்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அடச்சா இது டாஜ் பால், இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு சரி ஹியூமன் வேர்ல்டுல டாஜ் பால், இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் கேனன் பால், பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல. ஜெயிச்சர்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பால் செம ஃபோர்ஸா வருது. பார்த்தா சாப்நாத் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீ மட்டும் தான் டீமன் கிங்கா மாறணும்னு ஆசைப்படுவியா? நானும் ட்ரைனிங் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் அங்க வரான். இப்போ எல்லா கிளாஸ்மேட்ஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. சாப்நாத் எரிஞ்ச அந்த பாலை வென் மேஜிக் யூஸ் பண்ணி ஒருத்தன் கட் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோவை பிடிக்காத அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு மேல மோத போது அவ ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கிறா. எப்போ தூங்கிக்கிட்டே இருக்கிற அந்த பையன் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா தடுக்கிறான். சாப்நாத் செம ஃபோர்ஸா இப்போ அந்த பால் எல்லாம் எரிய ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அசால்ட்டா அதை ஈஸியா தடுத்துருந்தாங்க. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஆனா இவங்க எல்லாருமே என்னோட ஸ்ட்ராங்கானவங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்ச ஹை ரேங்கிங்ல இருக்கிற யார்கிட்டயாச்சும் போய் நீங்க ஹெல்ப் கேளுங்க, அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். சரி நம்ம ஹீரோவா அவங்க தாத்தா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கவும் ஓ இதுதான் விஷயமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு, ட்ரைனிங் பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. என்னோட பீரியட்னு தெரிஞ்சவன் ஒருத்தன் கூட என்ன மதிக்காம என் கிளாஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேலக்கோ செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கீழே இருக்கிற கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லையோ எல்லாருமே டீமன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா பால் எறியணும்னு ஆசைப்படுற அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சிரிக்கிறாரு. எதுவும் வில்லங்க இருக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ விளையாட போறது நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அந்த பாறையை குறிப்பாத்த அடி அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். ஆனா நான் ஒரு ஹியூமன் ஏன்ட்டு அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னாலேயே முடியும், ஃபர்ஸ்ட் உன் காலை கொஞ்சம் அப்படி தள்ளி வை, முதுக நல்லா இப்படி வளைச்சு கையை அப்படி பின்னாடி கொண்டு வா, அவ்வளவுதான் ஒன்னாலேயே பாறையை உடைக்க முடியும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், நீ எரியறதுக்கு முன்னாடி லேபேரா இதை மட்டும் சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ லேபேரா அப்படின்னு சொல்லி எறிறான். மேஜிக் ஒர்க் ஆகி செம ஃபோர்ஸா அந்த பால் அட்டாக் பண்ணி வானத்துக்கே போயிருது. ஆசமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, உங்களோட மேஜிக் இந்த ரிங்குள்ள இருக்கிறதுனால தான் நான் அதை யூஸ் பண்றேன், அது கிட்டத்தட்ட சீட்டிங் தான், நான் என் சொந்த முயற்சியில பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அவங்க தாத்தா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்ச ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி உன் கையை இப்போ டீமன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன், அதனால அட்லீஸ்ட் அவங்க போடுற பாலை பிடிக்கவாச்சு முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுல ரொம்ப கியூட்டா இருந்திருப்பான். என் கண்ணாலேயே அந்த போட்டோவை கேப்சர் பண்ணி அதை வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா காமெடி பண்றாரு. அப்புறமா
நீ உன் சொந்த முயற்சியில தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெயினர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆப்ரா கிட்ட இப்ப நம்ம ஹீரோவை விட்டுட்டு போறாங்க. சோ இதுல நம்ம ஹீரோ மேஜிக் எதையும் யூஸ் பண்ணாம அவனோட முயற்சியில வின் பண்ணணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவாஷன் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ எவ்வளவு பால போட்டாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா மாஸ்டர் நீங்க உங்க கையால அதை பிடிக்கணும், அப்படின்னா தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். மாஸ்டர் நீங்க பால பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எனக்கு இதை பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா இப்ப எரிய ஆரம்பிக்கிறான். மூஞ்ச பார்த்தா வருத்தப்படுற மாதிரியே தெரியல, விட்டா என்ன கொன்று போலி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பால டாச் பண்ணாம பிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாயங்காலமே ஆயிடுச்சு, ஆனா நம்ம ஹீரோவால இப்போ வரைக்கும் ஒரு பால கூட பிடிக்க முடியல. மாஸ்டர் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு, கண்டிப்பா உங்களால ட்ரைனிங் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆசோ கிளாராவும் நம்ம ஹீரோ சீரப் பண்றாங்க. கண்டிப்பா என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. மாஸ்டர் உங்க ட்ரைனிங் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மாஸ்டர் இருமா, உங்க மேல பால் படம் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி தடுத்துருவேன், சோ கவலைப்படாதீங்க, பால பிடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏறிறான். ஆனா நம்ம ஹீரோ அதை டாச் தான் பண்றான். பால கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க, டாச் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும், நான் என்னப்பா பண்றது, என் பாடி தானா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அவங்க ட்ரை பண்றாங்க. இப்பவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு தான் போறான். நான் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா பால தட்டி விட்டுருதான். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா பால தொட்டிருக்கீங்க, அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். இருமாக்கு இன்னும் 1 வீக்ல ப்ரமோஷன் எக்ஸாம் இருக்கு, இந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட் அது வரைக்கும் நான் அவனை வாசிக்க சொல்ல முடியாது, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இருமா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆமரியும் நம்ம ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. 1 வீக்கா நம்ம ஹீரோவோ ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்கிறான், பிராக்டிஸ் பண்றான். பால கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஓரளவு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ எப்பவும் போலயே நிறையவோ சாப்பிடவோ செய்யறான். மாஸ்டர் இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோ பாட்டில் வாங்குறான். ஆனா அவனால அதை பிடிக்க கூட முடியல. நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டு அதுல ரொம்பவோ காயமா இருக்கு. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், ட்ரைனிங் டயத்துல நான் எல்லா பாலையும் டாச் பண்ணல, சில ஏதோ தட்டி விட்டப்ப என் கையில அடிபட்டுச்சு, அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆப்ராவோட காது கீழே பார்க்க இருந்தா அவன் சோகமா இருக்கான், மேல பார்க்க இருந்தா ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது நினைச்சு எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ரொம்பவும் டயர்டாகி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கதா அவன் தாத்தாவும் ஆப்ராவும் பாக்குறாங்க. அவன் ட்ரைனிங் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவும், ஆனா இப்போ வரைக்கும் அவர் ஒரு பால கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ஹிருமா நாளைக்கு தான் உன்னோட எக்ஸாம், கண்டிப்பா நீ இன்னைக்கு இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா ஏறிறான். இப்பவும் நம்ம ஹீரோ அதை டாச் தான் பண்ணிட்டு இருக்கான். அதை நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கடைசியில அதையும் நம்ம ஹீரோ டாச் தான் பண்றான். ஆனா அதுக்கு பின்னாடி வந்த பால் தள்ளி தான் விழ போகுது. ஆனா நம்ம ஹீரோ அதை பாஞ்சு போயிட்டு இப்ப கேட்ச் பிடிக்க போறான். அண்ட் ஃபைனலி ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பாலை கேட்ச் பிடிக்கிறான். மாஸ்டர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. கிளாரா வந்து நம்ம ஹீரோக்கு ஹைஃபை படவும், மாஸ்டரோட கையில அடிபட்டு இருக்கிறது வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அந்த லெவலுக்கு வலி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கூடயும் ஸ்லோவா ஒரு ஹைஃபை போட்டுக்கிட்டுதான். இருமா அப்படியே இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே எனக்கு இன்னொரு வலி இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா, ஏன்னா உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க 3 பேருமே டயர்டாகி தூங்கிருந்தாங்க. ஒரு வழியா இருமா நாளைக்குள்ள எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாலமன் சொல்லவும், ஆமா அப்படின்னு அப்புறம் சொல்றான். நெக்ஸ்ட் எபிசோட் எக்ஸிகியூஷன் பால் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால என்னதான் ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சாலுமே கூட நான் என்னோட சொந்த முயற்சியில தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். டீமன்ஸ் அப்படிங்கிறதுனால மத்த எல்லாருமே நம்ம ஹீரோவோட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க எரியிற அந்த பாலும் செம ஃபோர்ஸ்ல வரும். அந்த பால் நம்ம ஹீரோ மேல படாம அவனால எஸ்கேப் ஆக முடியும். ஆனா நம்ம ஹீரோ அப்படி பண்ணா அது கோட்டை தாண்டி வெளியே போயிடும் அண்ட் அது ஃபவுலாவும் மாறிடும். ஆப்போசிட் டீம் எரியிற அந்த பாலை நம்ம ஹீரோ கையில பிடிச்சான் அப்படின்னா தான் அவனும் பதிலுக்கு திரும்ப அதை எரிய முடியும். அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பாலை எரியணும் அப்படின்னா கூட அதுக்காக வச்சு நம்ம ஹீரோ அந்த பாலை பிடிச்சுதான் ஆகணும். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.